லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 40 42 வரைக்கும் மார்த்தாளை குறித்து சொல்லப்பட்டு, மார்த்தாளோட தன்மை என்ன? பல காரியங்களை நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருந்தா. இயேசு வந்துட்டாரு, அது செய்யணும், இது அவிக்கணும், இது பொறிக்கணும், வீடு சுத்தம் பண்ணணும், தண்ணி கோரி வைக்கணும். இப்படிதான் அவங்க எண்ணங்கள் எல்லாமே இருக்கு. ஒரு சில பொம்பளைங்களுக்கு, ஒரு சில ஆம்பளைங்களுக்கு எப்பவுமே ஒரு படபடப்பு இருக்கும், டென்ஷன் பார்ட்டிகள். அப்படிப்பட்ட சுபாவம் உள்ள யாருக்கும் என்ன செய்ய முடியாது, ஒரு மனம் வரவே செய்யாது. என்ன தேவை உங்களுக்கு இருந்தாலும், நான் இப்ப ஜெபம் பண்ண போறேன், அதெல்லாம் குப்பை மாதிரி விட்டுட்டு ஜெபம் பண்ணது. அடுத்த காரியம், ஒரே நோக்கத்துல கவனம் செலுத்தாதது. மன வேதனையோட எனக்கு இன்னும் விடுதலை இல்லை, எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் தேவை இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு நோக்கத்தோட ஜெபம் பண்ணி பாருங்க, ஒரு மனமா ஜெபம் பண்ணலாம். அடுத்தது, உங்களை நீங்க தாழ்த்தாமல் இருப்பீர்களே, ஆனா ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை இருக்குமே, ஆனா ஒரு மனம் இருக்காது. ஏன்னா அந்த பெருமை வரும்போது ஒரு முகத்துக்கு இடமே இருக்கா. 2 நாளாகவும் 7:14 சொல்லுது, உங்களை தாழ்த்து ஜெபம் பண்ணுங்க. அடுத்த காரியம், சோம்பல். சிலருக்கு ஜெபம் பண்ண விருப்பமே கிடையாது, ஆனா அவங்களும் ஜெபம் பண்ணும் போது ஒரு மனமா ஜெபம் பண்ண நினைப்பாங்க, நடக்கவே செய்யாது. ஜெபத்துல ஒரு ஆர்வம் இருக்கும். அடுத்தது பொறாமை. அடுத்தவங்க நல்லா இருக்குது, ஆசீர்வதிக்கப்படுறத பார்த்தா பொறாமை இருக்கும். இந்த பொறாமை என்ன இருக்கும்போது அந்த தவறான சிந்தனைகள் உங்களுக்கு ஜெபத்துல இருக்கும்போது உங்களுக்கு நெருக்கும், ஒரு மனமா ஜெபம் பண்ணவே முடியாது. சிலருக்கு மாம்ச இச்சைகள் இருக்கும், இச்சைக்குரியதான போராட்டங்கள் இருக்கும், அவங்களுக்கு ஒரு மனமா ஜெபம் பண்ண முடியாது. ஏன்? அந்த தீய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், அசுத்த எண்ணங்கள் அந்த நேரம் தான் உங்களை போட்டு நிற்கும் போது ஒரு மனமா தேவனுடைய பாடுகளை நினைக்க முடியாது, அதை உணர முடியாது, விடுவிக்கப்படணும், ஜெபம் பண்ண முடியாது. அப்ப அதுல இருந்து நீங்க விடுதலை பெறணும். அடுத்த காரணம், பேராசை. சிலருக்கெல்லாம் போதுங்கிற மனநிலையே கிடையாது, அப்படிப்பட்டவங்க ஒரு மனமா ஜெபம் பண்ண முடியாது. அடுத்தது, பொய் பேசக்கூடியவங்க, அடுத்தவங்களை நாசமாக்குறது சொல்லி பொய் சாட்சி சொல்லக்கூடியவங்க, கெட்ட வார்த்தை பேசக்கூடியவங்க, இப்படிப்பட்டவங்க ஜெபத்துல இருந்தா ஒரு மனமா ஜெபம் பண்ண முடியாது. அடுத்தது, அவசரம். சிலருக்கெல்லாம் பார்த்தா 1/2 மணிக்கு ஜெபம் பண்ணணுமான்னு தோணும், சிலருக்கு பார்த்தா ஜெபம் பண்ணணும்னு தோணும், ஆனா ஜெபம் பண்ணிட்டு அடுத்த சில செகண்ட்ஸ்ல வேற காரியம் வச்சிருப்பாங்க. அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும், கூட்டு வைக்கணும், கறி வைக்கணும், எல்லாம் பண்ணணும்னு இருக்கும். அவசரமா ஜெபம் பண்ணணும். அந்த அவசரமான ஜெபத்துல ஒரு மனமா ஜெபம் பண்ண முடியுமா? ஜெபம் பண்ண முடியாது. அடுத்தது, பொருளாதார நெருக்கடி. யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கு, இல்ல நாளைக்கு கேட்டவங்களுக்கு கொடுக்கணும், இல்ல நாளைக்கு இந்த விதமான சூழ்நிலைகள் இருக்கு, சோதனை இருக்குதுன்னா உங்களால ஒரு மனமா ஜெபம் பண்ண முடியாது. அப்ப எந்த அளவுக்கு கடன் இல்லாம குடும்பத்தை நடத்தணுங்கிறத பாருங்க. உறவுகள்ல விரிசல். அதான் ஆண்டவர் மன்னிப்பு கொடு, மன்னிப்பை வாங்கு, தாழ்ந்து போன்னு சொல்ல காரணமே தான். ஒரு மனம் வேணுமா? உறவுகள்ல விரிசல் இருக்கக்கூடாது. அடுத்தது, மோசமான நண்பர்கள், தீய நண்பர். இப்ப பாத்தீங்கன்னா விசுவாசிகளுக்குள்ள தொடர்பு கிடையாது. விசுவாசிகள் தொடர்பு எல்லாம் யாரு? அவிசுவாசியும் பிற மதத்தினரும். கேட்ட நீங்க அனுபவத்தோட இருக்கு, நான் நம்பவே மாட்டேன், உங்களை ஜெபம் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த விஷ ஊசி தான் உங்களுக்குள்ள யார். உங்களுடைய வாழ்க்கை அப்படியே இல்லாம போயிடும், ஒரு மனமா ஜெபம் பண்ணவே முடியாது. அடுத்த காரியம், மன அமைதியின்மை. சிலருக்குலாம் அமைதியே கிடையாது, சும்மா காரணமே இல்லாம பல காரியங்களை குறித்து பயப்படுவாங்க, பல காரியங்களை குறித்து கவலைப்படுவாங்க, பல காரியங்களை யோசிப்பாங்க. அவங்களால ஒரு மனமா ஜெபிக்கவே முடியாது. கடந்த காலத்துல ஏதாவது ஏமாற்றமான நிலைமையில் அல்லது யாராவது ஏமாற்றப்பட்டீங்கன்னாலும் கூட ஒரு மனமா ஜெபம் முடியாது. ஏன்னா அந்த காரியங்கள் தான் அவங்களுக்குள்ள ஞாபகத்துல வந்துட்டே இருக்கும். அடுத்து, உடல்நல குறைவு. அப்ப அதை சகிக்கக்கூடிய பலன் வேணும். நம்ம மண்ணான சரீரம், மண்ணில் தண்ணி விடும்போது அது கிளுகிளுனி ஆகும், வெயில் அடிக்கும் போது கட்டியாகும். அப்ப நம்மளே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வேணும், அதை சகிச்சுக்கிடணும். அதுலயும் ஒரு மனமா ஜெபம் தடையா இருக்கலாம். அடுத்த காரியம் என்ன? தூக்கமின்மை. சிலருக்குலாம் தூக்கம் இருக்காது. அப்ப ஜெபம் பண்ண இருந்தீங்கன்னா அது சரியா ஜெபம் பண்ண முடியுமானா முடியாது. அடுத்த, வேலை பளு. சிலருக்குலாம் ரொம்ப வேலைகள் அதிகமா இருக்கும், அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜெபம் பண்ண இருந்தீங்கன்னா உங்களை அறியாமலே தூங்கிடுவீங்க. அடுத்தது, பொழுதுபோக்குல அதிக கவனம் யாரு செலுத்துறீங்களோ உங்களால ஒரு மனமா ஜெபிக்கவே முடியாது. நீங்க என்ன பொழுதுபோக்கான காரியங்களை நீங்க பாக்குறீங்களோ அதுதான் உங்க மைண்ட்ல நினைச்சு ஒயிட்டே இருக்கும், ஒரு மனமா உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, ஜெபம் பண்ணவே முடியாது. இதெல்லாம் விடுங்க. நான் சொன்னதுல விட வேண்டியதை விட்டு, மாற வேண்டியதை மாறி, எடுத்துக்கொள்ள வேண்டியதை எடுத்துக்கொண்டு நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க. உங்களுக்கு ஒரு மனமா ஜெபிக்கிறதுல ஒரு காலமும் ஒரு தடையும் வர போறதே கிடையாது.